காற்றும் வாசம் தூக்குதடி அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு போனோம் இல்லையா? அந்த பதிவு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மரக்காணம் பீச் போகலாமா, கடப்பாக்கம் பீச் போகலாமான்னு ஒரு வழியாக முடிவு பண்ணி ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி ஒரு வழியாக கடப்பாக்கமே வந்துட்டோம். ஆனாலும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கலாம். கேக் வரணுங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ வந்துட்டாங்க இல்லையா, நம்மளுடைய தலை மாதிரியே ஓட்டிட்டு வரான் பாருங்க. கடப்பாக்கம் பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்குங்க. பசங்களுக்கு வந்து இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இயற்கையோட ஆசீர்வாதத்தோட இப்போ கேக் கட்டிங் வந்து நடக்க போகுது. கேக் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம கேக் கட்டிங்கையும் பார்க்கலாம். போன உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் உட்காந்து அந்த காற்றை வாங்கிட்டு நல்லா ரசித்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே இருக்க தென்னை மரங்கள், அந்த காற்று, அந்த பீச்சோடைய காற்று சூப்பராக இருந்தது. இந்த குட்டீஸை கையில் பிடிக்கவே முடியல. கேக் கட் பண்ணுற வரைக்கும் ட்ரெஸ் வந்து அழுக்காகாமல் வச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா பீச்சுக்கு ஓடி நனைக்கணும் அப்படின்னு ஓடிட்டே இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். செங்கல்பட்டில் இருக்க சித்தப்பா, அவங்களுடைய ஃபேமிலி, அதான் குட்டீஸ் பர்த்டே கொண்டாட போகிறாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தியோட தங்கச்சி, அதாவது இவங்க 3 பேருமே என்னுடைய அத்தை பொண்ணுங்க. குன்றத்தூரில் இருக்காங்க இல்லையா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுல அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சி ஃபேமிலி, அதுக்கப்புறம் மாமா ஃபேமிலி, எங்கள் அண்ணா, அண்ணி, பாட்டி, நாங்கள் எல்லாருமே தான் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. குட்டீஸ்ங்க வந்து பீச்சுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் பொறுமையாக எங்கள் பாட்டியை கூப்பிட்டு வந்து ஒரு வழியாக கேக் எங்கே கட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே வந்து பாட்டியை போட்டில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. அங்கே தான் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸுங்களை பிடிச்சிட்டு வந்து நிற்க வச்சு கேக் கட் பண்ண வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அவங்க வந்து பீச்சுக்கிட்டேயே ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரும் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தோம். எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடும், ஒரு 9 o'clock மேலே ஆகிடும். அப்புறம் கேக்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. நான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன். கேக் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா பேரெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஜூலையில் பூத்த மலர்கள் அந்த மாதிரி நான் போட சொல்லியிருந்தேன். எங்கே காணும் ஜூலை மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஜூன் மந்த்லேருந்தே வந்து பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடும். எங்கள் சித்திக்கும் ஜூலையில் தான் பர்த்டே, எனக்கும் ஜூலையில் பர்த்டே, எங்கள் அன்னிக்கும் ஜூலையில் தான் பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து நான் கேட்டுருந்தேன், ஒரு வழியாக எல்லாருக்கும் சேர்த்து போட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தேன் என் தம்பிக்கிட்ட. இப்போ வந்து பர்த்டே மூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கேக் கட் பண்ணாமல் நீங்களும் வந்து குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் வந்து பிளஸ் பண்ணுங்கள். நீண்ட நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒன்றா இருந்து. ஃபேமிலினா ஹாப்பினஸ் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் எல்லாமே வரும். 1000 நடந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஒன்றாகிறது தான் வந்து ஃபேமிலி. அப்படி தான் இங்கே எல்லாருமே வந்து சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. இந்த சித்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமைப்பாங்க, நல்லா சாரீஸ்லாம் வந்து அழகாக வியர் பண்ணுவாங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து வளர்கிற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துருக்கேன். சூப்பராக வந்து சாரீஸ் வியர் பண்ணுவாங்க, கோலம்லாம் அழகாக போடுவாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க சித்தியும் சூப்பராக சமைப்பாங்க. சித்தப்பா அதை விட சூப்பராக சமைப்பாங்க. இந்த சித்தி இருக்காங்க பார்த்தீங்களா, லாஸ்ட்டு சித்தி, வெரைட்டி ஃபுட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பரோட்டா, இந்த மாதிரி அல்வா டைப்ஸ், அந்த மாதிரி சமோசாலே எறா சமோசா. அவங்க வந்து இப்போ இல்லைங்க, இப்போ வந்து எல்லாருமே வந்து நிறைய சமைக்க கற்றுக்கிட்டாங்க. தெரியலனா நம்ம வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம். அவங்க வந்து அப்போவே சமைப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடியே சமையலில் வந்து இவங்க 3 பேரையுமே வந்து அடிச்சுக்க முடியாது. அதுலேயும் அந்த சித்தப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு கிரேப்ஸ் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நடுவில் இருக்க சித்தியோட ஹஸ்பண்ட். அதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது இல்லையா, மாப்பிள்ளையோட அப்பா. அந்த சித்தப்பா வந்து பிரியாணி அப்புறம் நிறைய ரெசிபிஸ்லாம் சூப்பராக சமைப்பார். அதை வந்து ஞாபகம் வச்சுருப்பார். நம்ம ரசித்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது பிடிக்கும். அடுத்த தடவை வந்து அவங்களுக்கு எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சுருந்து கொடுப்பாரு. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திங்க மட்டும் சூப்பர் இல்லை, எங்கள் சித்தப்பாக்களுமே வந்து சூப்பர்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அமைஞ்சதுன்னா தயங்காமல் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடணுங்க. இதெல்லாம் வந்து எப்பயாச்சும் தான் வந்து எல்லாரும் செட் ஆகிற மாதிரி அமையும். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கா? ஃபேமிலியோட வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் எங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணீங்க? அந்த மாதிரி எதனா மெமரிஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். குட்டி பாப்பாவும் தம்பியும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனா இன்னொரு தடவை சொல்கிறேன். தம்பி பேர் வந்து ஜெய்ஷித், பாப்பா பேர் வந்து ஜெய்ஷிதா. சித்தப்பா பேர் பார்த்தீங்கன்னா
அண்ணா கோதண்டன். அவங்க வந்து செங்கல்பட்டுல பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி பேர் வந்து புவனா. இவங்களுக்கு வந்து லேட் பேபிஸ்ன்னு ஆல்ரெடி வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இவங்க வந்து நீண்ட ஆயுளோடவும் ஆரோக்கியத்தோடவும் குழந்தைகளோட நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்களும் வந்து மறக்காம ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலும் அன்பும் ஆசையும் எப்பவுமே எங்களுக்கு வந்து வேண்டும். மறக்காம வந்து குழந்தைகளையும் சித்தப்பா சித்தியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்லயும் கிரீன் கலர் கோட்ல அழகா இருந்தாரு. இந்த கோட்லயும் அழகா இருக்காரு. பப்புவும் அழகா இருந்தா. பாட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு கொடுத்த உடனே போட் பின்னாடி மணல்ல புதைக்க ஓடுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல வாட்ச் புதைச்சு வச்சுட்டு எங்கடான்னு கேட்டா, நான் புதைச்சு வச்சுட்டேனே, நீங்க வந்தீங்கன்னா தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் தேட விட்டுட்டாங்க. தங்கச்சிங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவுல நிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் சித்தி. லாஸ்ட்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செகண்ட் சித்தி. ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லாஸ்ட் சித்தி. மாமா வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து மாமா. கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பேப்பரை வச்சு 3 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்தப்பா நான் கேக் கொடுக்குறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும் தான் அக்கா தங்கச்சி ஃபன் பண்ணுங்க, நானும் வந்து என் தங்கச்சிங்களோட ஃபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அமக்கலம் பண்ணிட்டு இருந்தோம். பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தாங்க போச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கும்பிட குருசாமி வணக்கங்க.